கடவுளுடைய வெளிப்பாடு எப்போ மனிதனுக்கு வருதோ அந்த வெளிப்பாடு ஒரே ஒரு காரணத்துக்காக வருது, அது மனம் திரும்புவதற்காக தான் வருது. ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, கிறிஸ்தவ சுகமாக்கிட்டாரு, செத்து போனவங்களோட எழுப்பிட்டாரு. அவருடைய உபதேசம் யாருமே பேசுனதில்லை, ஒருத்தனும் ஒரு காலம் பேசாத உபதேசத்தை சொல்றாரு. கிருபை பொருந்திய வார்த்தைகள் அவருடைய நாவல இருந்து வருது, எல்லாம் சொல்றான். ஆனா அந்த வெளிப்பாட்டு அவன் வாழ்க்கை என்ன பாதிச்சது? அந்த வெளிப்பாடு அவனுக்கு என்ன மனம் திரும்புதலை கொடுத்துச்சு? வாழ்க்கை எப்படி கடவுளுக்கு நேரா ஒப்புறது? ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சபல்லாதான கூட்டம், இது சபெல்லாம் போய் என்ன பண்றான், வியந்து பார்க்கறான். ஆவியின் அபிஷேகம் வேணுன்றான், ஆவியானவரால் அந்நிய பாஷை பேசணும்ன்றான், வாக்கு தத்தங்களை சொல்லிட்டு இருக்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். உன் குடும்பத்துல இப்படி அடுத்த வருஷம் உனக்கு என்ன நடக்க போகுது, இதை ஆசீர்வாதம் மட்டும்தான். ஒரே ஒரு செய்தி செழிப்பு மட்டும்தான். ஒரே ஒரு செய்தி வெற்றியுள்ள வாழ்க்கை மட்டும்தான்.